ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி குக்ல லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தேன். அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 2 நாள் வீடியோ. ஃபஸ்ட் டே ஈவினிங் எடுத்தேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து செம்பருத்தி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நிறைய செம்பருத்தி பூ வந்து நல்லா பூத்து வருது. நம்ம வீட்டில் வந்து ஒயிட் கலரில் செம்பருத்தி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து இப்போ தான் நிறைய மொட்டு விட்டு நல்லா பூத்து வராங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. எத்தனை வெரைட்டிஸில் வந்து செம்பருத்தி பூ இருக்குது. மெரூனு, ரெட்டு, எல்லோ, பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், நிறைய வெரைட்டிஸில் வந்து செம்பருத்தி பூ இருக்குது. ஒரு 3 செம்பருத்தி பூத்துருந்தது. நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் கம்பல்சரி வந்து ஒரு 3 பூ பூத்துருது. அதை எடுத்து வந்து நம்ம சாமிக்கு தான் வைக்கிறோம். சாமிக்கு வச்சுட்டு அம்மா வந்து விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஃப்ரைடேன்றனால ஒரு பக்திமயமான ஈவினிங்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. அம்மா வந்து சாமி கும்பிட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் கிரேவிங்ஸாக இருந்தது. என்னென்னா இது மாதிரி காலிஃப்ளவர் பகோடா சாப்பிட்ணும் அப்படின்னு. இப்போ வந்து காலிஃப்ளவர் சீசன் வந்து அதிகமாக இருக்காங்க. ரேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்பா கடையில் வந்து நிறைய கொண்டு வந்து வச்சிடுறாரு. காலிஃப்ளவருமே நிறைய இருந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காய்கறிக்கெலாம் பஞ்சம் இல்லைங்க. அப்பா அவங்க கடை வச்சுருக்காங்க, நம்ம நல்லா நிறைய காய்கறி சாப்பிட்லாம். அதனால் இன்றைக்கி வந்து பகோடா போடலாம் சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து காலிஃப்ளவரோ ப்ரக்கோலியோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். அதில் இருக்க பூச்சி எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ளீனாகி வந்துடுது. பாயில் பண்ணால் பூச்சிலாம் வந்து அதிலே வந்து இதுவாகிடும்ல. அதனால் அதுமாதிரி பண்ணாமல் நம்ம இப்படி பண்ணும்போது பூச்சியெல்லாம் நம்மளுக்கு மேலே வந்து மிதந்து வந்துடும். நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் நல்லா க்ளீனாகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து நிறைய மசாலாலாம் போடல. ஆச்சி பஜ்ஜி போண்டா இருக்குல்ல, அந்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஆச்சி பஜ்ஜி போண்டா மசாலாவும் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ப்ளஸ் உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது மட்டுமே போட்டு கொஞ்சமாவது தண்ணி வந்து தெளிக்கணும். ரொம்ப ஊற்றிட்டா அது வந்து கொஞ்சம் இதுவாகிடும்ல, மாவு நல்லா பிரிஞ்சு வந்துடும். லைட்டாக தண்ணி வந்து நம்ம தெளித்து விட்டோன்னா மாவு வந்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இதுமாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து நம்ம கொதிக்கிற எண்ணெய் வந்து நல்லா இளம் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா சூடாகிட்டு இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம். நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். என்னடா மூடி போட்டு எதுவுமே பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து கையில் வந்து பிசையும் போது அது கொஞ்சம் படாமல் இருக்கும் எங்கேயாவது. இதுமாதிரி மூடி போட்டு நம்ம நல்லா இதுமாதிரி குலுக்க அது என்ன ஆகும்னா ஈக்குவலாக வந்து மாவு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால தான் அதுமாதிரி மூடி போட்டு நல்லா குலுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் பகோடாவோ இல்லை ஏதாவது ஒரு பகோடா நம்ம செஞ்சு சுட டீ வச்சு குடித்தா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸே வந்து தனி தான். ஈவினிங் டைமில் சுட டீயோட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடும்போது நல்லா செம்மையாக இருக்கும். இதுவுமே வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணதை வந்து ரொம்ப அடிக்கடிக்கெலாம் செய்ய மாட்டோம். என்றைக்காவது சாப்பிட்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும்போது அதுமாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் வந்து டீ காஃபி சொல்கிறீங்க, எங்கள் ஃபேமிலிக்கே டீ காஃபி பைத்தியம் நாங்கள் எல்லாருமே. இதில் ஜி மட்டும்தான் டீயும் குடிக்க மாட்டார், காஃபியே குடிக்க மாட்டார், பாலுமே குடிக்க மாட்டார். அதே மாதிரி பெரிய பையன் பவனேஷும் குடிக்க மாட்டான். பால் டீ எதுவுமே குடிக்க மாட்டான். பட் வந்து மற்ற எல்லாருமே டீ பைத்தியம். மோஸ்ட்லி நான் பிக்கஸ்ட்டு டீ பைத்தியம். டீ காஃபி நைட் 2 மணிக்கு எழுப்பி கொடுத்தாலும் நாளாக குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு டீ காஃபி மேலே ஒரு கிரேவிங்ஸ். அப்படியே வந்து பகோடா எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். டீயுமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பகோடாவாக உள்ளே போகும் பாருங்கள் வாய்க்குள்ளே. அப்பப்பா அப்படி இருக்கும், நல்லா கொதிக்கும். ஆனால் நிறையலாம் சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஆசைக்கு சாப்பிடுவேன், அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்க்குற சொல்லி ஒரு 4-5 பீஸ் அப்படியே டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே வயிற்றுக்குள்ளே போயிடும். 1-2 சாப்பிட்டாலாம் டேஸ்ட்டு தெரியாது, 4-5 சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியுமே.
மீதி இருக்க எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் கடைக்கு. நெக்ஸ்ட் வந்து டீயும் ப்ளஸ் காலிஃப்ளவர் பக்கோடாவும் நானும் மாதேஷும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். மாதேஷுக்கு சொல்லவே தேவையில்ல, சாப்பாடெலாம் சாருக்கு செட் ஆகாது. இதுமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவார் சாரு. அவனும் என்ன மாதிரி ஒரு டீ பைத்தியம். எனி டைம் டீ போடுங்க, டீ போடுங்க, டீ போடுங்க, காஃபி போடுங்க, காஃபி போடுங்க, காஃபி போடுங்க சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே தான் இருப்பானே. ஃபுட்டுலலாம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். இதுமாதிரி ஸ்பைஸியாக இருக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிடுவான். நான் எது பண்ணாலும் என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரே ஆள் அவன் தான். நோட் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். ஃப்ரைடே ஈவினிங் எனக்கு இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. அன்றைக்கி வந்து மார்னிங் வச்ச சாம்பாரே இருந்ததா, சரி நைட்டுக்கு டிஃபன் வந்து சாம்பார் ப்ளஸ் தோசை இல்லை இட்லி ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே இன்றைக்கி மார்னிங் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நேற்றே வந்து சொல்லியிருந்தேன் ஜிக்கிட்ட, நம்ம நாளைக்கு சீக்கிரம் எழுந்து போயிடணுப்பா, 4:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னேன். ஜி அதுக்கு என்ன சொன்னார்னா, 4:30 மணிக்கா, 4:30 மணிக்கெலாம் வேணாம்ப்பா, நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் மயிலாப்பூர் இருக்குது, இங்கேருந்து ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். அதனால் நீ வந்து கொஞ்சம் லேட்டாக எழுப்பேன், ஆனால் நான் சீக்கிரம் எழுந்துருவேன், நீ எழுப்பணுன்னா எழுந்துருவேன் அப்படின்னாரு. பார்த்தா மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா, 4:30 மணிலேருந்து எழுப்புறேன், கை வலிக்குதுப்பா, கால் வலிக்குதுப்பா, அப்படிப்பா இப்படிப்பா சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓட்டினார்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5:15 தான் எழுந்தார். எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டார். நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன் வீட்டில். நெக்ஸ்ட்டு ஜிஎம்ஏ எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவருமே ரெடி ஆகிட்டார். ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 6 o'clock அதுக்குள்ளேயே தான் நினைக்கிறேன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நம்மளுக்கு நல்ல நேரம் பிறக்கும், இப்போ பிறக்கும், அப்போ பிறக்கும் சொல்லிட்டு நம்மளும் கோயிலாக அலையிறோம். ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காதா? நடக்கும். முழு நம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது குமார். அது மாதிரி நம்மளோட நம்பிக்கையை மட்டும் விடாமல் நம்மளோட எஃபெக்ட் போடுவோம். அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார். ஏன்னா கடவுளுக்கு தெரியும்ல நம்ம எந்த ஒரு ஹாப்பியாக இருக்குமா, சேடாக இருக்குமா, எப்படி இருக்கோ, என்ன ஏதுன்னு சொல்லி கடவுள் ஒருத்தர் மட்டும் தான் அது வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு நல்லது பாசிட்டிவே கொடுப்பாரு அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோடு இருப்போம். நம்மளுக்கு எப்போவுமே வந்து இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து ஒரு நல்லதுக்கே அப்படின்னு நினச்சி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கோவில் வந்து பார்த்தசாரதி கோவில், இதுவுமே வந்து நல்லா ஃபேமஸான கோவில். நம்ம பீச் இருக்குல்ல, மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், கொஞ்சம் தள்ளி போனால் இருக்கும் அந்த கோவில். இது வந்து நல்லா ஃபேமஸான கோவில், அந்த காலத்தில் இருந்து இருக்குது. பெருமாள் கோவில், அங்கே போனாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். உள்ளே போனோம், முழுவுமே வந்து சாமி கும்பிடணும். இதுதான் வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஆனால் அங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வாங்கிட்டு போன அர்ச்சனைலாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் சாமி வந்து ரிலாக்ஸாக கும்பிட்டு முடிச்சு நம்ம ரிட்டன் ஆகிட்டோம். வெளியே வரும்போது நம்ம முகத்தில் ஒரே பிரகாசம். என்னடா இவ்வளோ பிரகாசமாக இருக்கே அப்படி பார்த்தா புளி சாதம் தராங்க. புளி சாதம்னா நம்ம விடுவாரா? பார்த்தீங்களா, ரோடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. புளி சாதம்னா முகத்தில் பிரகாசம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த மாதிரி தான் வண்டி கிளம்பலாம் அப்படின்னா ஆட்டோவில் உட்காந்து புளி சாதம் சாப்பிட்டுட்ருக்காரு. என் நிலைமை இப்படி தாங்க. உங்கள் வீட்டில் எதுவுமே கொடுமை ஏதாவது நடக்குமா நம்ம கமெண்ட்டில் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.